அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்திய பங்குச்சந்தைகள் வந்து வரலாறு காணாத ஒரு வீழ்ச்சியை வந்து சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 420 பாயிண்ட் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இந்த டாப்பிலிருந்து நடக்கலை. ஸோ பாட்டமில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாட்டமில் இருந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிராஷ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அண்டு இதுக்கு பேரலாக இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷன் ரிசல்ட் 24 வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் வந்த அந்த பாராளுமன்ற தேர்தலோட முடிவுகளுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிராஷ் இருந்துச்சு. அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அதுக்கு அடுத்த நாளே வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் மேலே போயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த லோக்கு பக்கத்துலேயே வந்து வந்துட்டான். மார்க்கெட் பாட்டம் டவுட் ஆச்சு பார்த்தீங்களா 24 அதோட லோக்கு பக்கத்துலேயே வந்திருக்கான். அண்ட் இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெட் கேண்டில். எனக்குமே மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாக கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மிகப்பெரிய க்ரீனில் முடித்தாலோ ஒரு மிகப்பெரிய ரெட்டில் முடித்தாலோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் அந்த பக்கம் உருவாக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய டவுன் சைட் ட்ரெண்டை வந்து கீழே உருவாக்குற வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது அமைஞ்சிருக்கு. அண்ட் நீங்கள் பாருங்கள், இதுதான் வந்து நிஃப்டி 500 இருக்கிற ஸ்டாக்ஸ். 500 ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட் மேப்பில் உங்களால் பார்க்க முடியும். எல்லா மோஸ்ட் ஆஃப் த செக்டர்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம செக்டார் பார்த்துட்டு வந்துடுவோம். ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்டர். ஸோ இன்றைக்கி வந்து அதிகமாக அடி வாங்கினது வந்து ஐடி தான் 4% டவுனு, மீடியா 3%, ஆட்டோ நியர்லி 4%, இங்கே பாருங்கள் கன்சியூமர் டூரபிள்ஸ் வந்து 3%, ஸ்மால் கேப் இன்றைக்கி 3%. ஸ்மால் கேப்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் என்ன ஒரு அடின்ட்டு ஆல் டைம் ஹையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா கடன்ட்டு ஆல்ரெடி 25% வந்து இவன் கிராஷ் ஆகிட்டான் ஸ்மால் கேப்பு. ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் கிராஷ் ஆக போகிறான்னு தெரியல. இந்த ஸ்மால் கேப்லாம் பாருங்களேன், அந்த எலெக்ஷன் அந்த லோ இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த லோவெல்லாம் தாண்டி வந்து அக்ரெசிவாக வந்து கீழே க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த செக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் எனக்கு லீஸ்ட் அஃபெக்டட் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் தான். இது மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக முடிச்சிருக்கு. அதை தவிர்த்துட்டு பார்க்கும்போது மொத்தமும் வந்து கிராஷ் தான். சரி, ஓகே, இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ட்ரம்ப்போட அந்த ட்ரேடு வார் தான். டேரிஃப் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், நான் வந்து சைனா மேலே 10% இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், யூரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா 25% வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இதில் கூத்து என்ன அப்படின்னா இப்போது கரண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சரி, அந்த சாங்ஷனை போட போகிறேன் அப்படின்னு சொன்ன யூரோப் இருக்குது பார்த்திங்களா, யூரோப்பியன் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ். இப்போது பாருங்கள், ஒன்று வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, இன்னொன்று வந்து 0.45% வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்டு ஜெர்மனி மட்டும்தான் ஃப்ளாட்டாக 0.18% மட்டும்தான் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நம்ம மார்க்கெட்டை பாருங்கள், 1.86% வந்து நிஃப்டி வந்து டவுனில் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே அப்படின்ட்டு குளோபல் ஸ்டாக் மார்க்கெட் மற்ற ஸ்டாக் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ஓரளவுக்கு கிராஷ் ஆதாயங்க ஆயிருக்கு. நம்ம முக்கியமாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சைனா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 10% சாங்ஷன் போட போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே பயங்கரமான கிராஷு. இங்கே பாருங்கள், நிலையே வந்து 2% பக்கமாக வந்து அதுவுமே வந்து கிராஷ் ஆகிருக்கு. தைவான் கிராஷ் ஆகிருக்கு 1.4%. ஹாங்காங் பாருங்கள் 3.5% வந்து கிராஷ் ஆகிருக்கு. கொரியன் மார்க்கெட் வந்து 3.3% வந்து கிராஷ் ஆகிருக்கு. நிக்கி ஜப்பான் மார்க்கெட்டுமே நியர்லி 3% கிராஷ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு குளோபல் இன்டியூஸ்டு செல் ஆஃப்னு தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஆல்ரெடி நம்ம மார்க்கெட் பியரிஷாக இருந்ததுனால அடி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் நிக்கி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவன்லாம் வந்து ரொம்ப மேலே இருந்து தான் கீழே விழுகிறான். இப்போ நிக்கி வந்து கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்திருப்பான். ஸோ அங்கேருந்து வந்து கீழே விழுறதுனால அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அடி அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இங்கே பாருங்கள், ஆல் டைம் ஹையில் தான் வந்து அவன் கீழே விழுந்திருக்கான். ஆல் டைம் ஹையிலிருந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவன் 11% கீழே இருக்கான். பட் ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து கன்சால்டேஷனில் தான் இருக்கான். நம்ம 15% வந்து கீழே இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம மற்ற வேர்ல்டு மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அண்டர் பர்ஃபார்மன்ஸில் ஆல்ரெடி என்னென்னா குளோபல் மார்க்கெட்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சு. இப்போ யூஎஸ் மார்க்கெட் எடுத்திங்கன்னா ஆல் டைம் ஹையில் இருப்பான். இந்த மாதிரி அவன் ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது நம்ம வந்து அடி வாங்கிட்டு 15% டவுனில் இருந்தோம். இப்போ அவங்க அடி வாங்கும்போது எக்ஸ்ட்ரா அடி நம்மளுக்கு விழுகுது. இந்த அடியிலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரமாட்டுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து மாறணும் அப்படின்னா முதல்ல இந்த யூஎஸ்டிஐஎன்ஆர் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஸ்ட்ரென்த் ஆகணும். 85, 84, 80 அப்படின்னு வந்து இது ஸ்ட்ரென்த் ஆனால் மட்டும்தான், அப்ரிஷியேட் ஆனால் மட்டும்தான் எஃப்ஐஏ வந்து இந்தியாவுக்குள்ளே திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய மணி வீக்கர் ஆக ஆக இந்தியன் மார்க்கெட்டில் அவங்க பண்ணுற மொத்த ப்ராஃபிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி டிப்ரிஷியேஷன்லேயே போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாட்டை தேடி அவங்க போகத்தான் செய்வாங்க. ஸோ இது வந்து சரியாகணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டேக்ஸஸை கம்மி பண்ணணும், பிஸ்னஸை பூஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் நடக்கலை அப்படின்னா இன்னும் மார்க்கெட் வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சரி, ஓகே, இப்படியே விழுந்துகிட்டு இருக்குது, ஓகே, நெகட்டிவாக தான் இருக்குது அப்படின்னா எங்கே தான் அந்த பாட்டம் இருக்குது, எங்கே போய் தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டெக்னிக்கலை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். டெக்னிக்கலாக ட்ரையாங்கிள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருந்தான். இன்றைக்கி ஃபர்தராக ஒரு பிரேக் அவுட் ஆகி கீழே போயிருக்கான்.
ஸோ இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சுன்னு வைங்களேன், மேபி ஒரு 20 to 800 வரைக்கும் கூட வந்து மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு ஃபர்தராக கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு 2-3 மாத காலகட்டத்தில் பெரிய ரெக்கவரி வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு டெக்னிக்கலாக வந்து வாய்ப்பு பெருசாக இல்லை. சரி, ஓகே. இப்போது இவ்வளோ பெரிய ரேலி ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா, இதோட பிகினிங் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. 2023 அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கிராஷ் ஆகிட்டு ஒரு ரெக்கவரி ஆகிட்டு அப்படியே மேலே போயிருக்கான். சரிங்களா, அப்போது இந்த பாட்டமையும் இந்த டாப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிபோனாசி டூலில் வச்சு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு வைங்களேன், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இந்த 22,550 இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ அது உடைக்கப்பட்டதுனால அடுத்த முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறது 21,700 கிட்ட தான் இருக்குது. அது இன்னும் இங்கேருந்து 400 பாயிண்ட் டவுனில் இருக்குது. ஸோ அதுவும் உடைக்கப்படும் போது 20,500 கிட்ட இருக்குது. ஸோ இந்த 20,500க்கு கொஞ்சம் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இது இப்படியே இருக்கட்டும், நம்ம ஒரு கோடு மட்டும் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு மிக முக்கியமான சப்போர்ட். இது கீழே போகிறதுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் எத்தனை இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த இடத்துக்கு போகும்போது வந்து தாங்கி பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர்த்தோட போர்ட்ஃபோலியோ வந்து மினிமம் வந்து 20% கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என் போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்திங்கன்னா 20% கிராஷில் தான் இருக்குது. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு மார்க்கெட் சப்போஸ் இன்னொரு 5% கரெக்டாகுது அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து அனதர் ஒரு 10% வரைக்கும் பேஸ்ட் ஆன் நம்ம எப்படி வந்து அதை டைவர்சிஃபை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து அனதர் 5 or 10% கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து தாங்கிக்க முடியுமா, திருப்பி அது ரெக்கவர் ஆகிற வரைக்கும் நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேப் இருக்குங்க. இந்த 20,282 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு கூட மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டோட எக்ஸாக்ட் பாட்டம் இதுதான் அப்படிங்கிறத யாராலையுமே சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்தடுத்த சப்போர்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது 21,700 கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது, 20,400 கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ மேபி இந்த கேப் ஃபில் பண்ணதுக்கப்புறம் 20,300 கூட வச்சுக்கலாமே, 300-400 கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது. அண்ட் அல்டிமேட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 18,800 கிட்ட இருக்குது. ஸோ மோஸ்ட்லி 18,800 வரைக்கும்லாம் மார்க்கெட் போகாது அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணுறேன். ஸோ எங்கேயாவது ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது வந்து தான் ஆகணும். ஏன்னா 18,800 கிட்ட மார்க்கெட் போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து 28% தான் வந்து கிராஷ் ஆகிருக்கும். 50% கிராஷ் ஆகிருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் 28% தான் வந்து கிராஷ் ஆகிருக்கு. குளோபல் சினாரியோஸ் வந்து ரொம்ப மோசமாகும் போது, இந்த ட்ரேட் வார் வந்து பர்சிஸ்ட் ஆகும்போது, இப்போ வந்து என்னென்னா அமெரிக்கா வந்து யூரோப் மேலே டேக்ஸ் போடுறாங்க, டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் அந்த டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ரிட்டாலியேஷனுக்கு யூரோப் வந்து திருப்பியும் அமெரிக்கா மேலே போடுவாங்க, சைனா திருப்பி அமெரிக்கா மேலே போடுவாங்க. அப்போ அமெரிக்க பொருளாதாரம் பாதிப்படையும். அப்போ வந்து அங்கே ரெசெஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா குளோபலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்சர்டனிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் கரெக்ஷன் வருது ரொம்ப இயல்பான ஒரு நிகழ்வு தான். இந்த மாதிரி எக்கனாமிக்கில் வந்து ஒரு ஸ்லோ டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது, அது வரும்போது கூட மார்க்கெட் பெருசாக வந்து பிஹேவ் பண்ணாது, ரியாக்ட் பண்ணாது. அது வரும், ஐயோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பயம் தான், ஃபியர் அண்ட் கிரீட், இந்த ரெண்டு எமோஷன்ஸ் தான் மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுதுன்னு சொல்கிற மாதிரி. அடடா எக்கனாமியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படிங்கிற ஃபியர் தான் மார்க்கெட்டில் வந்து கிராஷை உண்டு பண்ணுது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் உங்கள் பணத்தை வந்து பதுக்கி வச்சுங்க, காசு இருந்துச்சு அப்படின்னா இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான நேரம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் ஃபால் ஆகும்போது நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கடந்த ஒரு 2 மாதமாகவே பெருசாக வந்து எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல. இன்னும் வந்து ஒரு பாட்டமுக்கு போகும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, ஓகே, இது இப்படியே தான் தொடருமா, எத்தனை நாளைக்கு இது நீடிக்கும் அப்படின்னா அது எல்லாமே வந்து குளோபல் அன்சர்டனிட்டிஸை பொறுத்து தான், குளோபல் லெவலில் எந்த மாதிரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபர்தராக டெவலப் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளால் சொல்ல முடியும். மேபி எல்லாமே சரியாக போகிற பட்சத்தில் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளேயே கூட நம்ம மார்க்கெட்டில் ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2 மாதம் 3 மாதம் காலகட்டத்தில் மார்க்கெட் ரெக்கவர் ஆயிரும், நம்ம வந்து பயங்கரமாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 1 or 2 years ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பியும் நிஃப்டி வந்து 27,000க்கு போகிறதுக்கு. இந்த டைம் கரெக்ஷன் வித் ப்ரைஸ் கரெக்ஷன் இது ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா மனசை கல்லாக்கிக்கடா கிரிகாலா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. மார்க்கெட்டில் இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபால் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எல்லா அறிகுறிகளும் தெரியுது. ஸோ பார்த்து இருந்துக்குங்க. அண்ட் இதோட நம்ம இந்த வீடியோவுமே முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். அண்ட் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.